This is a horrific anti-Semitic attack. And of course, my thoughts, I think all of our thoughts, will be with those in the vicinity, the residents who are understandably very concerned, a Jewish community across the country deeply concerned. I've already been in touch with community leaders this morning and will continue to do so during the day. But anti-Semitism has no place in our society, and it's really important that we all stand together at a moment like this. இந்த உலகத்துல கிடைக்கிறதுல அரிதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு விஷயம். மக்களுக்கு நல்லது செய்யும் போது லாபங்கள் எதையும் எதிர்பார்க்காம மக்களுடைய நலன்களை மட்டும் பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் பல இருக்கு. அதுல ஒரு நிறுவனம் குறிவைக்கப்பட்டு அது தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது மிகவும் துன்பகரமான ஒரு விஷயமா இருக்கு. இது செய்திகள் அப்படின்றதையும் விட இது ஒவ்வொரு மனிதருடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம். அரசியல் ரீதியான பிளவுகள் இல்ல அரசியல் ரீதியான வெறுப்புகள் காரணமாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இல்லைன்னா பொதுமக்களை தாக்குவது அப்படின்றது எவ்வளவு பெரிய கோழைத்தனமான செயல் அப்படின்றத நேற்றைய நாள் செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கிற தாக்குதல் அப்படின்றத விட இது மனித சமுதாயத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலாக பார்க்கணும். ஒரு இடத்துல நடக்கிற குற்றங்கள் இல்ல அது சார்ந்தவர்களுடைய இனம் சார்ந்த குற்றங்கள் அப்படின்னும் போது எல்லா மக்களுமே கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தோட இப்படியான தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லாம இது எந்த இடத்திலையும் வரவேற்கப்படக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய லண்டன் நகரத்துல இடம்பெற்றிருக்கிற ஒரு தாக்குதலின் போது எப்படியாக இவங்க பின்னால செயற்பட்டிருக்காங்க, இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிற நிறுவனம் என்ன, இந்த தாக்குதல் மட்டும் இல்லாம இன்னும் சில தாக்குதல்களும் நடத்தப்படுமா அப்படின்றதையும் பிரித்தானிய பிரதமர் சொல்லி இருக்கிறதும் ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயங்களை கொண்டு வருகிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலை தொடர்ந்து ஐரோப்பாவினுடைய பல இடங்களையும் இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படலாம். பொதுமக்களுடைய பாதுகாப்பு இல்லாத யுத்தங்கள், யார் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக இந்த யுத்தங்கள் நடத்தினாலும் எதற்காக இந்த சண்டைகள் இடம்பெற்றாலும் இப்படியான விடயங்கள் அப்படின்றது மக்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்குமே ஒரு இழுக்காக இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பிரித்தானியாவினுடைய இமிகிரேஷன் பிளான்ல நாளுக்கு நாள் டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கு. ஹோம் செக்ரட்டரி மிக தீவிரமாக சொல்லப்பட்ட கருத்துக்களை இப்போது வாபஸ் பெறுகிறாரா, பதவி விலக போகிறாரா அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இவருடைய முக்கியமான அறிவிப்புக்கு இப்போ வெளிநாடுகள்ல இருந்தும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்படியான பல தகவல்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. இந்த வீடியோவை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்றைய நாள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய லண்டன் நகரத்துல, அதுவும் குறிப்பாக வடக்கு லண்டன் பகுதியில கோல்டர்ஸ் கிரீன் அப்படின்ற இடத்துல 1 மணி 40 நிமிடம் அதிகாலையில இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. 4 ஆம்புலன்ஸ்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்களுக்கு எதுக்காக தீ வச்சாங்க அப்படின்றதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆம்புலன்ஸ் அப்படின்னும் போது இது NHSக்கு தொடர்பான ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது. தன்னார்வமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய 4 ஆம்புலன்ஸ்கள் 3 பேரால தீ வைக்கப்பட்டிருக்கு. இந்த தீ வைப்பு சம்பவம் அப்படின்னும் போது ஆம்புலன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆம்புலன்ஸ்லயே ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உட்பட பல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வெடிச்ச காரணத்தினாலையும் பக்கத்துல இருந்த பில்டிங்களுக்கும் தீ பரவி இருக்கு அப்படின்றதுதான் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருக்கிற சமுதாயத்தை பொறுத்தவரையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேட் இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் இல்ல நாம சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இன்னொருவர் தவறு அப்படின்னும் போது அவங்களை எப்படியாவது தாக்கலாம், அவங்களை எப்படியாவது அழிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய எண்ணம் இப்போ தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் யூதர்களுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த ஆம்புலன்ஸ்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. 1960ஆம் ஆண்டு அளவுல அமெரிக்காவுல ஆரம்பிக்கப்பட்ட ஹாட்ஸோலா அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு NGOவாக செயற்படக்கூடிய இந்த நிறுவனம் பிரித்தானியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சொந்தமான பல ஆம்புலன்ஸ் இருக்கு. ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தாலோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ ஒரு நாட்டினுடைய ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் செயற்படுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சர்வீஸாக செயற்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் செயற்பட்டு வருது. இந்த நிறுவனம் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், தன்னார்வமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாக செயற்படுகிறது. இதுல பலர் வேலை செய்யறாங்க. எல்லாருமே ட்ரெயின் பண்ணப்பட்ட உத்தியோகத்தர்கள். இவங்க போய் காப்பாத்துவாங்க. இவங்க முதல்ல இவங்களுக்கு போன் பண்ணுவாங்களா இருந்தா
எந்தவித கட்டணமும் இல்லாம போய் காப்பாற்றக்கூடிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த யுத்தத்தின் மூலமாக எல்லாரும் ஒவ்வொரு சைடு எடுப்பாங்க. இந்த சைட்ல சரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் அந்த சைட்ல சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சைட் சரி அப்படின்றது இல்லை. ஆனா மனிதர்களுக்கு உதவக்கூடிய இப்படியான நிறுவனங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னா மனிதர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சமுதாயமாக உருவாகிறது அப்படின்றதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்க இருந்த சிசிடிவிகள் ஆராயப்பட்டது. அந்த சிசிடிவிகள்ல முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா 3 பேர் அதிகாலை 1:40 அளவுல இந்த ஆம்புலன்ஸ்களுக்கு தீ வைத்திருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு தீ வைத்ததற்கு பொறுப்பேற்றிருக்கிற நிறுவனம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் மூவ்மெண்ட் பீப்புள் ஆஃப் த ரைட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதற்கு பொறுப்பேற்றிருக்கு. இந்த பொறுப்பேற்றது அப்படின்றத விட யூதர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இது இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம யூகேல மட்டும் 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பல தலைவர்களும் பேசியிருக்காங்க. லண்டனுடைய மேயர், பிரித்தானியாவினுடைய பிரதமர், இப்படியான பலர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு விஷயம், இது மிலேச்சத்தனமானது, கோழைத்தனமான ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு தெரிவிக்கப்பட்டிருக்கு. யூகேனுடைய ஸ்டாண்ட் இதுவரையில இந்த யுத்தம் எங்களுக்கான யுத்தம் கிடையாது, இதுல நாங்க யாருடைய சைடும் எடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்கும் போது ஐரோப்பாவினுடைய பல நாடுகளையும் இப்படியான தாக்குதல்கள் நடத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. பெல்ஜியம் போன்ற நாடுகளையும் கடந்த காலங்களில் யூதர்களுக்கு எதிராக பல தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. யூதர்களால் வெளிநாடுகளில் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் அது எல்லாமே சரியா பிழையா அப்படின்றத விட பாதுகாப்பான நாடுகள்ல பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துற வகையில இப்படியான தாக்குதல்கள் அப்படின்றது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கு. யூகேல இன்னும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா பொது இடங்கள்ல முஸ்லிம்கள் பிரே பண்றாங்க, பொது இடங்கள்ல தொழக்கூடிய முஸ்லிம்களை முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம் இப்போ உருவெடுத்திருக்கு. நோன்பு கால பகுதியில லண்டன் மற்றும் பிரித்தானியாவினுடைய பல இடங்கள்ல பொது இடங்கள்ல மக்கள் தொழுறத அவதானிச்சிருக்காங்க. இது இப்போ யூகேல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் கட்சி போன்ற பிரதானமான கட்சிகள் இதற்கு எதிராக பேச தொடங்கி இருக்காங்க. ஆனா இப்போதைய ஆளும் அரசாங்கமாக இருக்கிற லேபர் அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முஸ்லிம்களுக்கு நாங்க பாதுகாப்பு வழங்குவோம், அவர்களுக்கு தொழுவதற்கான உரிமைகள் இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை இவங்க சொல்லி இருந்தாங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த யூதர்களுக்கான உரிமைகள் அல்லது யூதர்கள் வாழக்கூடிய அவங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய உரிமைகளையும் வழங்க வேண்டியது கட்டாயமா இல்லையா? இது சம்பந்தமா அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில சாதாரணமாக ஒரு மக்கள் வாழும் ஒரு பிரதேசம் அப்படின்னும் போது அனைவருக்குமான உரிமைகளையும் நம்ம கொடுக்கணும். நமக்கான உரிமையை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல மற்றவர்களுக்கான உரிமையும் நம்ம கொடுக்கும் போதுதான் அது ஒரு பல்வகைமை கொண்ட சமூகமாக மாறும். அப்போதான் அந்த சமூகத்துல ஒரு அமைதி நிலவும் அப்படின்றது பல இடங்களையும் அவதானிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. சம்பவ இடத்துக்கு 6 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கு. 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் செயற்பட்டு தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த தீ வைக்கப்பட்டது வாகனங்களுக்கு அப்படின்றதும் இதுல யாருடைய உயிரும் போகல, யாருக்கும் காயப்படல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பயத்தை பிரித்தானிய வாழ் மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம உலக வாழ் மக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்துது அப்படின்னா அது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கடந்த வாரத்திலிருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான போரின் போது இன்னும் பல இடங்கள்லையும் இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படலாம். இதற்கான செயற்பாடுகள் உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஏற்கனவே அடித்தட்டு மக்கள் பெட்ரோல் இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும் போது உங்களுடைய ஹேட்டை கொண்டு வந்து இப்படியான முறையில காட்டுறது அப்படின்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ரோட்ல இறங்கி போறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சில நண்பர்களோடையும் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் பேசும்போது நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அமைதியாக வாழக்கூடிய சூழலை தான் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். அமைதியாக வாழ்ந்து எல்லாருமே ஒரு அடையக்கூடிய நிலைமை தான் இந்த நாடுகளுக்கு இந்த உலகத்துக்கே தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இப்படியான ஹேட் கிரைம்ஸ் குறையணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஈரான் போர் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதே நேரம் பெட்ரோல் விலை, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருவருடைய கையை கடிச்சிட்டு இருக்கும். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். இந்த யுத்தம் அப்படின்றதுனால சாதிச்சது எதுவுமே இல்லை அப்படின்றதான் இதுல ஷார்ட்டா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த யூகேனுடைய புதிய இமிகிரேஷன் பாலிசிஸ் வந்தப்போ நிறைய நண்பர்கள் என்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது எந்த அளவு தூரம் சாத்தியமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லார்ட்டையுமே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு 2 சாத்தியக்கூறுகள் இருக்கு.
ஒன்னு இந்த லா பாஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஹோம் செக்ரட்டரி பதவி விலகலாம் அப்படின்றது. இது ரெண்டுக்குமான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நீங்க யூகேனுடைய பாலிடிக்ஸை தொடர்ச்சியா அவதானிச்சு வந்தீங்க அப்படின்னா இப்படியான விஷயங்கள், இப்படியான ஹார்ட்லைன் பாலிசிஸ் கொண்டு வரப்படும் போது அது இம்ப்ளிமெண்ட் ஆகும், அல்லது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொன்னவர் பதவி விலகிய செய்திகள் நிறையவே நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது லேபர் அரசாங்கத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு காரணமாக ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் பதவி விலகப் போகிறேன் என்று பிரித்தானிய பிரதமரை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸை கொண்டு வரது என்னுடைய ஒரு கனவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரூல்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேக் பெஞ்சர்ஸும் ஏஞ்சலா ரேனர் போன்றவங்களும் செயற்படுவாங்களாக இருந்தா நான் எதுக்கு வேலை செய்யணும்? என்னுடைய வேலைக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. அதனால நான் பதவி விலக போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை ஷபானா மஹ்மூத் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை அப்படின்னா கூட இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக ஊடகங்கள் பலதும் செய்தி வெளியிடுகிறது. இதற்கிடையில ஷபானா மஹ்மூதினுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருந்தது என்ன அப்படின்னா, 4 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தடை செய்வது. ஆப்கானிஸ்தான், சூடான், மியன்மார், கேமரூன் ஆகிய 4 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கட்டுப்படுத்துறது முதற்கட்டமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடுகள்ல இருந்து வரவங்கள்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அசைலம் கோர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இந்த 4 நாடுகளையும், குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்போது ஹோம் ஆபீஸ் மீது வழக்கு தொடுக்க போகிறார்கள். இந்த வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கடிதம் ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான பல்கலைக்கழகங்கள்ல, யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து இவங்களுக்கான ஆஃபர் லெட்டர்ஸ் போயிருக்கு. இந்த ஆஃபர் லெட்டர் போனதுக்கு பிறகு படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கு இப்படியான ஒரு சட்டத்தை மாற்றினா அவங்களுடைய மனது எப்படி இருக்கும்? அவங்க படிக்கிறதுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு காலமா பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க, இந்த நாட்டுக்கு வரப்போறோம், நம்மளுடைய ஃபியூச்சர் மாறப்போகுது அப்படின்ற பல கனவுகளோட இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள பாதிக்கக்கூடிய மாதிரியாக சட்டம் வந்திருக்கு. இது ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற வகையில ஹோம் ஆபீஸ் மீது வழக்கு தொடுக்கப்பட இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு படிக்க வாரத்தை ஹோம் ஆபீஸ் தடுக்கும் போது அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறது அப்படின்றது சரியான விஷயமா இல்லையா அப்படின்றது எனக்கும் புரியல. அது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ஏற்கனவே ஸ்கில் மைக்ரன்ட்ஸ் ஒரு வழக்கு போட இருக்காங்க. அதற்கு மேலதிகமாக இந்த ஒரு வழக்கும் ஹோம் ஆபீஸுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்றது சமூக வலைதளங்களையும் பிரித்தானியாவினுடைய பிரதான ஊடகங்கள் இருந்தும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த யுத்தங்கள் தொடர்பான அல்லது ஹோம் ஆபீஸினுடைய இமிகிரேஷன் பிளான் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முதல் தடவையா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.